ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நம்பி ஒரு முறை கேட்டுவிட்டு தூங்கு. நாளை உனக்கு தேவையான ஒரு விடியலில் உன் கையில் வந்து சேரும் நாள். ஆம் செல்லமே, உன் யுகம், உனக்கான பூமி, உனக்கான வாழ்க்கை எல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் வரப்போகிறது. என்னுடைய பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது. நீ என்றும் தழைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய். உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை 1000 தடைகளை காணும் விதையாய் மண்ணில் விதைத்துள்ளேன். நீ நிச்சயம் நிழல்களாய் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய். ஏனென்றால் நீ ஒரு வைரக்கல். உன் வெளிச்சத்தின் ஒளியைப் போல வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்கு இருப்பேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் சாயப்பா உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும், உன் பக்தியின் தூய்மையையும், பலத்தையும், உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உண்மையானது என்று உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். ஏனென்றால் என் பரிபூர்ண அன்பும் அருளும் உனக்கு எப்போதும் உண்டு. ஆம், நான் உன்னை கவனித்து கொண்டுதான் வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டிருக்கிறாய். அப்படி என்ன நேர்ந்தது? அதை சொல்ல நீ தயங்களாலும் உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். நீ தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே. கவலைகளுக்கு இடம் தராதே. ஏனென்றால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் நீந்து கொண்டு வந்து விடலாம். நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய். நீ எனது செல்ல பிள்ளை. உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு என் செல்லமே. அழாதே, தைரியமாக இரு. ஏனென்றால் என்னை மீறி, என்னை தாண்டி எதுவும் நடக்க விட மாட்டேன். எனது அனுமதியின்றி எவரையும் உன்னை நெருங்கக்கூட விடமாட்டேன். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பின் நான் எதற்கு இருக்கின்றேன்? கலங்காதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆம், பாதுகாக்கத்தான் இருக்கிறேன் என் செல்லமே. உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்துடன் பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்படுத்தியவர்கள் மத்தியில் அனைவரும் வியந்து பார்க்கும் வண்ணம் உன்னை உயர்த்தப் போகிறேன். இது தெரியாமல் நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு. ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அந்த பக்கங்களில் எல்லாம் என்னென்ன இருக்கும் தெரியுமா? அதில் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், ஆசை, கஷ்டம், வெற்றி, தோல்வி, நல்லது, கெட்டது என எல்லாம் நிறைந்தது தான் அந்த பக்கத்தில் இருக்கும். அந்தந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம் வரமாட்டாய். எல்லா உறவுகளும், எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும். நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே? அவை உணர்த்தும் புரிதல். ஒரு அன்பு விலகும்போது ஏற்படும் வலி, அன்பு கிடைக்கும்போது உண்டாகும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டது அந்த பக்கங்கள். ஆகவே இவற்றையெல்லாம் அனுபவிக்க விருப்பம் இல்லையோ என்றாலே அவை ஒன்றும் உன் கையில் இல்லையே. யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பதே உன் சாயப்பா நான் தானே. இதற்கு வேறு எதற்கும் நீ காரணமில்லை என்று புரிகிறதா? ஆகவே உறவுகள் என்றால் மனக்கசப்புகளும் சண்டைகளும் வருவது இயல்புதான். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாகவே வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்ற செயலாகும். முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால்தான் நான் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைதட்டலின் ஓசை கிடைக்கும். அதனால் தனித்து செயல்படு. ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே. நீ ஜெயமாக வாழப்போகிறாய் என் செல்லமே. ஏனென்றால் எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்தில் சுயநலம் பிடித்தவர்கள் தான் பலர் உள்ளனர். அதனால் யாரையும் எதிர்பார்த்து எதையும் செய்ய வேண்டாம். அவர்கள் உன் அன்பை தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அதற்கான கர்ம பலன்களை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள். நான் ஒன்று சொல்லட்டுமா?
கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார். என்னையே தியானித்து வா. என் மீதே மனத்தை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு. வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது இந்த கவலைகள் எல்லாம் எதற்கு? கலங்குவதால் என்னிடம் இருந்து நீ தூரமாகிறாய். என்மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது. நான் என்றும் உன்னுடன் தான் இருப்பேன். இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். நாம் எடுத்து வைத்திருக்கும் இந்த அடி சரிதானா இல்லையா என்று குழம்பிக் கொண்டிருக்கிறாய். யோசனைக்கு மேல் யோசனை செய்து கொண்டிருக்கிறாய். நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க இந்த சாயப்பாவின் அருள் வேண்டுமல்லவா? அதனால் உன்னுடைய யோசனைகளை எல்லாம் விட்டுவிட்டு காரியங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உன்னுடைய சரியான நேரத்தில் உனக்காக எல்லாம் எதை செய்து முடிக்க வேண்டுமோ அதை எந்த குறையும் இல்லாமல் செய்து கொடுக்கின்றேன். உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவன் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் நிறுத்திக்கொள். அதை நினைவில் நிறுத்தி செயல்படு என்று கூறுகிறேன். அப்போதுதான் உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் நிறைவேறுவதை நீ அனுபவத்தில் உணர்வாய். உன்னுடைய நம்பிக்கையை என் மீது வைத்து அதை பற்றிக்கொள். நான் உனக்கு வழிகாட்டியே. உனது வாழ்க்கையில் உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதையே தீர்மானிக்கும். அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. முதலில் நான் நல்லா இருக்கேன் என்று உனக்குள் நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உனக்குள் நான் நன்றாக இருக்கிறேன், நான் நலமாக இருக்கிறேன் என்பதை உனக்குள் சொல்லிக்கொண்டே இரு. ஆம் செல்லமே, உனக்கு ஒரு நல்ல செய்தி தருகிறேன். உன் சாயப்பா உன் கைபிடித்து புதிய விடியலை பார்க்க உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன். நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விரியும். உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும். பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே, தயாராக இரு. ஆம், உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன். உனக்கு நல்லது நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, ஆசீர்வாதமும் நல்ல அன்பு கட்டளையும் மற்றும் சுபவாக்குகளும் உனக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இதை நம்பி ஒரு முறை கேட்டுவிட்டாய் அல்லவா? நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும். ஆம், ராஜ யோகத்தை அடைந்து விடப் போகிறாய். இனி நல்ல பொன்னான காலம்தான் உனக்கு. நாளை விடியலில் உன் கையில் வந்து சேரும் நீ வேண்டியவை எல்லாம். ஆம், அதை கொடுப்பதற்காக உன் சாயப்பா தயாராகி கொண்டிருக்கிறேன். பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு. நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும். ஆம் செல்லமே, ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.